இந்த கோல்டன் கிட்டேரியா அப்படின்னு தெரியுது பாருங்க. இங்கே இதில் நம்ம நைட்டு பார்க்குறதுனால இப்படி தெரியல. இதுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த பாருங்களேன் இப்படி கடையெல்லாம் இருக்குது. இந்த இப்படி குதிரை நிற்கிது, ஒட்டகம்லாம் அப்படியே நிற்கிது. இந்த இதில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒட்டகத்தை காணும். இப்போ நம்ம என்ன கடைக்கு வந்துட்டோம். இந்த பாருங்களேன் இப்படியே போனீங்கன்னா கடையில் இந்த ஜெகநாத்தை பற்றி எல்லாமே இந்த பொருட்கள்லாம் அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே போனீங்கன்னா இந்த செட்டப் நிறைய இந்த கடற்கரை அது சம்மந்தமாக தான் அப்படியே பார்க்குறோம். இந்த மாதிரி பாருங்கள் சங்கில் செஞ்ச பொருட்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஏரோப்ளைனில் தமிழ்நாட்டுக்கு போகிறதுனால இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு தெரியல. உங்களால் முடிஞ்சால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடிஞ்சால் வாங்கிக்கலாம். இங்கே அதர்வைஸ் இந்த பாருங்களேன் சங்கு சக்கரம், அப்புறம் அந்த மாதிரி சங்குகளில் வச்ச டெக்கரேஷன்ஸு, அப்புறம் இப்படியே இதில் வந்து இந்த ஜெகநாதரோட ஒரு இதெல்லாம் பெயிண்ட் அடித்து விற்கிறாங்க. நாங்கள் அதுக்கு தான் பார்க்க வந்தோம். பாருங்கள் வேலை பேசி எல்லாம் ஹிந்தியில் தான் நல்லா பேசுகிறாங்க. எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்து இப்போ இந்த கடைக்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம். நான் பாருங்கள் எப்படியோ இந்த சங்கு வந்து இருங்க ஒரு நிமிஷம். இந்த சங்கு பாருங்களேன் இது வந்து கிடைக்காது. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாருங்களேன் எப்படி எல்லாரும் சங்கை டெஸ்ட் பண்ணி வாங்குறாங்க. இது வந்து இந்த காட்டுற சங்கை வந்து உங்களுக்கு நல்ல செல்வம் பெருகும். இப்படியே பாருங்க எல்லாம் விற்கிறாங்க கடையில். பூரி ஜெகநாதர் பற்றி இப்படியே போடுறாங்க. இந்த வீடியோவெல்லாம் நல்லா போடணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம். இப்படியே நிறையா இப்படியே பார்க்க முடியலனாலும் அவங்களுக்கு போடுற இந்த பாருங்க கடைக்காரங்களாம் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஹிந்தியை படித்து ஏதோ ஓரளவுக்கு பேச தெரியும். எனக்குலாம் இந்த 1, 2லேருந்து 10 வரைக்கும் தான் தெரியும். அப்புறம் இங்கிலீஷில் சொல்லி ஏதோ ஹிந்திலலாம் பேசுவோம். அது மாதிரி கூட பேச கற்றுக்காங்க. இங்கே வந்து நல்லா ஒரு இதுவாக இருக்கும். குழச்சிக்கலாம் போட்டுருக்கு. இப்படியே ஒரு அதையும் சொல்லணும். இந்த பாருங்க அப்படியே வந்தால் இந்த மாதிரி ஒரு கடையை பண்ணுறவங்க கூட குழச்சிக்கலாம் போட்டுருக்கு. அவ்வளவுக்கு இருக்குது. இந்த ஒட்டகம் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் அங்கே வெளியில் வந்து ரொம்ப கூட தான். அதெல்லாம் ஒரு 350 ரூபா வரைக்கும் சாதாரண ஹோட்டலு. சாதத்தோட நல்ல சைட் டிஷ்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்படி தான் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே கூறு எதிர்பார்த்த மாதிரி இங்கே இல்லை. இந்த மாதிரிங்களே வீட்டுக்கு வைக்கிற டெக்கரேஷன்ஸு இதெல்லாம் நீங்கள் வாங்கி கூட செஞ்சு கூட இங்கே அனுப்பலாம் தமிழ்நாட்டுக்கு. இது மாதிரி பாருங்கள் இப்படி அழகாக இந்த ஜெகநாதரை பற்றி எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வீடியோலாம் ரொம்ப கூடயே போகும். அதனால தான் நான் உங்களுக்கு இது பண்ணல. இந்த எப்படி காமிக்கிறேன், இப்படி கொஞ்சம் தூரம் போய் காமிக்கிறேன். நாங்கள் அங்கே சங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச கூட வந்தவங்க சொன்னேன் இல்லை இந்த பீச் இதுதான். இந்த எப்படியே போகிறான் பாருங்க. எப்படி ஆரத்தி எல்லாம் முடிஞ்ச பாருங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. இந்த பீச்சை சுற்றி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ பாருங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு. இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்படி நடந்து போகிறேன். கொஞ்சம் தூரம் போனால் போதும், ரொம்ப லென்த்தாக வீடியோ போகும். அதனால் இதில் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்ஸ் இங்கே பாருங்க திங்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சைவம் தான் நல்லா ஒரு வெஜிடேரியன். அதாவது இந்த பூண்டு அது என்ன சொல்கிறது வெங்காயம்லாம் போடாமல் சமைக்கிறது இங்கே ஹோட்டல் பிரபலம். பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நம்ம தென்னிந்தியாவில் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இருந்தாலும் சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் அதுக்கு தான் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போகிறோம். எல்லாம் நல்லா ஹிந்திலையும் இதுலேயும் இந்த ஒரியா பாஷையில் எல்லாம் எழுதியிருக்குது. பட் எல்லாருமே ஹிந்தியில் நல்லாவே பேசுகிறாங்க பாருங்க. அழகழகாக இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ஹேண்ட்லூம்ஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த பாருங்க பர்ஸெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே பர்சஸ்லாம் அப்படியே வச்சு ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அது ஹேண்டில் செஞ்ச ஒரு சொல்லுவாங்கள்ல ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எல்லாத்துலேயுமே இங்கே ஜிபே இதெல்லாம் பண்ணுறாங்க.
பாருங்க. இப்படியே பாருங்க வளையல் இந்த மாதிரி திங்ஸு நம்ம எப்படின்னா சுற்றிக்கிட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாம் அப்படி வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஹேண்ட்லூம்ஸ் ட்ரெஸ்ஸஸ் கடற்கரையில் வந்து பார்க்குறோம். இதே ஒரு பாட்டை தான் போடணும் போல் இருக்கு. ஏன்னா எவ்வளோ ஒரு திங்ஸ் இருக்குது வெளியில் வந்தானே நம்ம அதெல்லாம் கேப்சர் பண்ணி போடணும். பாருங்க அதே மாதிரி இங்கே மாதிரி பாசி இதெல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த பாருங்க அந்த கொடி சக்கரம்லாம் அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க. அது விலையெல்லாம் ஒரு 500ரூவாவில் 1000ரூவாவில் கிடைக்குது. இந்த 100ரூவாவில் வந்து சிமெண்ட்டில் வச்சதெல்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி செராமிக்கு அந்த குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல விலையெல்லாம் இருக்குது. இந்த பாருங்க கிருஷ்ண பகவான் எல்லாம் வச்சு எல்லாம் அப்படி இருக்குது. இது மாதிரி எல்லாம் அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் வாங்குற கடைக்கு இப்படி ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ பாருங்க அவரை வாங்குறதெல்லாம் கொடுக்குறாரு. இவங்கெல்லாம் வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க வாங்குறது இப்படியே இந்த பாருங்க இதுதான் பூரி ஜெகநாதர் இருக்கு. அந்த உள்ள இதில் வந்து இப்படி கொடுக்குறாங்க. நாங்கள் எப்படியே வந்துட்டோம். இந்த மாதிரி மார்க்கெட் வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். எப்படியே வந்துட்டோம். இந்த கடற்கரை ஆர்த்தி இந்த இடம் இப்போ எல்லாம் எம்டி ஆகிடுச்சு. அப்போவே நல்லா இருந்துச்சு. ஆர்த்தி வீடியோவை நான் சேர்த்து போட்டிருக்கேன். எப்படியே பாருங்க இந்த பாருங்க கொடி அந்த கடற்கரையில். இதோட நம்ம ஷாப்பிங் வீடியோ நிறைய விடுகிறது. நம்ம சேனலை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம திருமயம், காரைக்குடி, சிவகங்கை இந்த மாதிரி வெளியூருக்கு வந்த அந்த பக்தி யாத்திரையை நம்ம சிறப்பாக போடுவோம். நீங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே பண்ணுவோம். இதோட நம்ம அந்த குதிரை வீரை பார்த்த பிறகு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பாருங்கள் ஒட்டகமாக வந்துக்குது. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். ஹலோ இங்கே பாருங்க இப்போ பீச்சிலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு போகிறோம். இந்த ஆட்டோலாம் பார்க்குறீங்களா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள். இப்போ பீச்சிலேருந்து ஆரத்தி முடிஞ்சு நம்ம ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த பீச்சு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு இந்த பாருங்களே நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் போதில்லை. நாங்களும் இந்த வண்டியில் தான் இப்போ பாருங்கள் எப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் எலக்ட்ரானிக் வெஹிக்கிளில். அதை நான் வண்டியை டிபார்ட்னா உடனே காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாக தான் வச்சுருக்காங்க. ரொம்ப சீப்பாகவே இருக்குது. ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்ரு 5 கிலோமீட்டருக்கு மேலே போனோம். நம்ம காரைக்குடி சிவகங்கை ஏரியாலாம் போனீங்கன்னா இதுக்கு ஒரு 500-1000 ரூபாய்க்கு மேலே கொடுப்பீங்க. ஆனால் இங்கே 200 ரூபா தான் வாங்கி இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ரொம்ப சிக்கனமாக பண்ணுறாங்க. நான் கூட ஏதோ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் இந்த குஜராத்து இது மாதிரி இடத்துல இப்படி இருக்குமாக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த எலக்ட்ரானிக் வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ்க்காண்டி ரொம்ப சீப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூரி ஜெகநாதரை ஒட்டி உள்ள ஏரியாக்கெல்லாம் ஆட்டோவை ஓட்டிகிட்டு போய் ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க. நீங்களும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஆட்டோ வாங்கி போட்டுங்க. உங்களுக்கு நல்லா இதுவும் போகும், வியாபாரமும் போகும், சீப்பாகவும் இருக்கும். அது மாதிரி எவ்வளோ அழகாக போது பாருங்கள். ஆட்டோவாக போது பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த பாருங்க அங்கே ஒரு ஆட்டோ தெரியுது. இப்போ நம்ம பீச்சை ஒட்டி போய்கிட்டே இருக்கோம். ஆட்டோவில் இந்த மாதிரி ஆட்டோவில் தான் எலக்ட்ரானிக் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கேன். கீழே நான் பாஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள் எப்படியே போகுதா பீச்சை மங்கள ஆராத்தி முடிஞ்சு அந்த பீச்சிலேருந்து நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தோம். நம்ம அங்கே திங்ஸ் எல்லாம் இருக்கிறத எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்க அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஆட்டோ தான் போகுது. இந்த பீச்சை ஒட்டி எல்லா மக்கள்லாம் இந்த ஒரு 7:30 ஆகுது. நாங்கள் 6:30க்கு வந்தோம். 7:30க்கு ரிட்டர்ன் போகிறோம். பின்னாடி வராங்க பாருங்க ஆட்டோவில். அவங்களுக்கு நாங்கள்லாம் வந்தவங்க வந்து பின்னாடி வரோம். செட்டாகவே போய்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க இந்த கடற்கரை ஒட்டி கோயிலை ஒட்டி எல்லாமே எலக்ட்ரானிக் தான். அதே மாதிரி சைக்கிள் ரிக்ஷா அழுத்துற ரிக்ஷாவும் காலையில் பார்த்தோம். இது மாதிரி நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். கடவுளையும் சேவிச்ச மாதிரி இருக்கும். ஜெய் ஜெய் ஜெகநாத். அடுத்து இறங்கின உடனே நான் உங்களுக்கு இந்த ஆட்டோவை ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இப்போ வந்துட்டா பாருங்க இந்த ஆட்டோ இப்படித்தான். இந்த வந்துட்டோம். இப்படி இறங்கிட்டோம். இந்த லாட்ஜில் இறங்கிட்டோம். இறங்கின உடனே இந்த ஆட்டோ பாருங்கள் இப்படி டிஜிட்டல் மீட்ரு. ஒரு 4 பேர்
வர மாதிரி இருக்குது. இப்படியே இந்த பாருங்க டிஜிட்டல் மீட்டர், இப்படியே டிஜிட்டல் மீட்டர். இந்த மாதிரி ஹேண்ட் பாரு, இந்த பக்கம் ஒரு 4 சீட்டு போட்டு இந்த ஆட்டோ அப்படியே பாருங்கள். நம்ம ஊர்லேயும் இது மாதிரி அழகாக வாங்கி நீங்கள் விடலாம். நல்லா ஒரு இதுவாக இருக்கும். ஓகே, அவர் கிளம்பிட்டார். கிளம்பி ஓகே. ரொம்ப ஜெய் ஜெகநாத். ஓகே அப்படி தான் எல்லோரும் அப்படி இறக்கி விட்டு ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதத்தை சேவிச்சுட்டு போகிறாங்க. இந்த பாருங்க ஆட்டோ அப்படி அழகாக போட்டு பாருங்க, ஒன்றக்குள்ளாக இருக்குது. சின்னதாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. வணக்கம் நேயர்களே, மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ ஒரு 400 சப்ஸ்கிரைபர் என்ற இலக்கத்தான் நடந்திருக்கோம். 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே நம்மளுக்கு வரணும். நல்ல பதிவுகளை நாம் போடுறோம். இப்போவே நல்லா போட்டிருக்கோம். மேலும் உங்கள் ஆதரவு வேணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் நம்மளோட வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.